சந்திராயன் 3 பத்தி அப்டேட் சொல்லு மதனு அப்படிங்கிறது தான் நம்மளோட கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லா இருக்குது. நம்ம அங்க போய் லேண்ட் ஆகி கிட்டத்தட்ட 3, 4 நாள் ஆயிடுச்சு. அண்ட் நம்ம சக்சஸ்ஃபுல்லா 2 முக்கியமான சம்பவங்கள் பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம நாட்டிலேருந்து அனுப்பப்பட்ட பிரக்யான் ரோவர் வந்து மிகப்பெரிய சம்பவங்கள் 2 பண்ணியிருக்குது. அது 2 என்ன அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அண்ட் அது கூட 3வதா ஒரு விஷயம் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம நிலாவுக்கு போய் இறங்குறது நம்ம சயின்டிஃபிக்கா பெட்டர் ஆகணும். நம்ம வந்து நிலாவில இருந்து யூஸ்ஃபுல்லா ஏதாவது எடுத்துக்கணுங்கிறது. பட் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஆம்ஸ்ட்ராங் போய் நிலாவுல இறங்குனதா இருக்கட்டும், இல்ல ரஷ்யா வந்து நிலாவுக்கு முதல்ல போனதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து சயின்டிஃபிக் பர்ப்பஸ்க்காக போனாங்க அப்படிங்கிறத தாண்டி, என்னால எவ்வளவு தூரம் போக முடியுங்கிற காம்படிஷன்ல தான் போனாங்க. ஏதோ சின்ன குழந்தைங்க சண்டை போடுற மாதிரி. அந்த பிளான்ல ரஷ்யாவும் சரி, அமெரிக்காவும் சரி, நிலாவ அணுகுண்டு வச்சு தகர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. அந்த ஸ்கெட்ச் என்னங்கிறதையும் சொல்லப் போறேன். எந்த அளவுக்கு பைத்தியக்காரங்களா இருந்திருக்கும். இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆம்ஸ்ட்ராங் வந்து போயிட்டு வந்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? இன்ஃபேக்ட் லாஸ்ட் மூன் மிஷன் நாசா அனுப்பிச்சே வந்து 50, 60 வருஷம் ஆயிடுச்சு. ஏன் இன்னைக்கு வரைக்கும் நிலாவுக்கு போகலங்கிற கேள்வி இருக்குல்ல. அவங்க நிலாவையே தூக்கி போட்டு நிலாவே காலி பண்ணும் குண்டு போட்டு அப்படின்னு நினைச்சவங்க தான் அமெரிக்காவும் ரஷ்யாவும். சோ அது என்ன அப்படின்னு பார்க்க போறோம். சோ 2 முக்கியமான விஷயங்கள் 2யும் பார்க்க ஆரம்பிப்போம். ஒன்னு இப்போ சந்திராயன் 3 பண்ணிட்டு இருக்கிற சம்பவங்கள். 2வது பல வருஷத்துக்கு முன்னாடி ரஷ்யாவும் நம்ம அமெரிக்காவும் போட்டு பெரிய ஸ்கெட்ச் நிலாவை தகர்க்கிறதுக்கு ஏன் கடைசியில் அந்த ஸ்கெட்சை டிராப் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். பட் அது 2யும் பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா தான் நிலாவில் அண்ட் 50 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில் என்ன நடந்துச்சுங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சந்திராயன் 3 பண்ண சம்பவங்களை சொல்லிடுறேன்னு சொன்னேன்ல. ஸோ சந்திராயன் 3 வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம சந்திராயன் 3 அப்படின்னு சொல்றப்போ அதுக்குள்ள வந்து விக்ரம் லேண்டருக்குள்ள வந்து பிரக்யான் ரோவர் வச்சிருந்தோம். பிரக்யான் ரோவர் வந்து நிலாவுல இறங்கி சுத்த ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ஒரு அப்டேட் பார்த்திருந்தோம். போயிட்டு இருக்கப்போ ஒரு மிகப்பெரிய குழி வந்து வருது. நீங்க லேண்டிங் வீடியோவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குழி வந்து நம்மளோட ரோவர் முன்னாடியே இருக்கும். நம்மளோட ரோவர் வந்து எந்த அளவுக்கு டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிலாவுல குழிகள் இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த குழிகளுக்குள்ளேயும் போய் மேனேஜ் பண்ணி வெளியே வர அளவுக்கு தான் நம்ம அதை ஆல்ரெடி ரெடி பண்ணி அனுப்பிச்சிருந்தோம். அதுவே ஒரு 27 கிலோ வெயிட் கொண்ட ஒரு பர்டிகுலர் விஷயம். ஆனா அதுக்கப்புறம் அது ஃபர்தரா கொஞ்சம் மீட்டர்ஸ் போனதுக்கு அப்புறம் ஒரு 8 மீட்டர்ஸ் சம்திங் நினைக்கிறேன். அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய காட்டரை வந்து நம்மளோட சந்திராயன் 3ல இருந்த பிரக்யான் ரோவர் வந்து இப்ப கண்டுபிடிச்சிருக்குது. நிலாவுல இந்தியா சுத்திட்டு இருக்கப்போ ஒரு மிகப்பெரிய காட்டரை கண்டுபிடிச்சிருக்கோம். காட்டர்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய குழி. இந்த குழிக்குள்ள போனா இது பிரச்சனை ஆயிடுங்கிறதையும் அது கால்குலேட் பண்ணிட்டு அதுக்குள்ள போகாம திரும்பி வந்திருக்குது. பட் சொல்லியிருக்குது இங்க ஒரு பெரிய குழி இருக்குது பாருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பிரக்யான் ரோவர் இப்ப கண்டுபிடிச்சிருக்குது. ஸோ ரிட்ராக்ட் பண்ணிருக்கோம் வழியை. நாங்க இன்னொரு பாத்துல செட் பண்ண போறோம். ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு இஸ்ரோ சொல்லியிருந்தாங்க இது போயிட்டு இருக்குது இந்த வழியில ஒரு நிமிஷத்துக்கு 1 சென்டிமீட்டர் போகும் அப்படிங்கிற மாதிரி சம் கால்குலேஷன் கூட நமக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம். ஸோ இப்படியே போயிட்டு இருக்குது அங்க ஒரு மிகப்பெரிய குழி. ஸோ நிலா வந்து எவ்வளவு இது வந்து நமக்கு இன்னொரு ஒரு ரீஹைட்ரேஷனா இருக்குது. நிலாவுல போய் இறங்குறதுங்கிறது சாதாரண விஷயம். குண்டும் குழியுமா இருக்குங்கிறாங்கல்ல. இது உள்ளுக்குள்ளேயே போய் விழுந்துற அளவுக்கு மிகப்பெரிய புதக்குழி மாதிரி ஒரு பெரிய குழி இருக்குது. ஸோ அதனால அதுக்குள்ள போகாம ரிட்ராக்ட் ஆகி அதுவே பின்னாடி வந்துகிட்டு இன்னொரு சைடு இப்போ போக ஆரம்பிச்சிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான சம்பவம். அந்த அளவுக்கு அதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் சரி, இந்தியாவிலேருந்து அனுப்பப்படுற இன்புட்ஸும் சரி, நிலாவுல எந்த சர்ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி வண்டி ஓட்ட முடியுது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண முடியுது. ஏன்னா இந்த ஹோல் ப்ராக்ரஸோட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நிலாவுல போய் நம்ம இறங்க முடியும். இறங்குனதுக்கு அப்புறம் அங்க நாங்க ஒழுங்கா எங்களால மேனுவர் பண்ண முடியும், மூவ் பண்ண முடியும்ங்கறத நம்ம ப்ரூவ் பண்றோம். 2வது விஷயம் நம்ம சந்திராயன் 3 பண்ணியிருக்கிறது தான் ஹைலைட்டான விஷயம். அது என்னன்னா சேஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் பேலோட் வந்து அதுக்குள்ள இருந்துச்சு நம்ம பேசியிருந்தோம். சேஸ்னா சந்திராயன் சம்திங் சந்திராயன் ரிலேட்டடா ஒன்று வரும். அது வந்து அங்க இருக்கிற நிலாவோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சரை வந்து கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் பேலோட் அதுல இருக்குது. ஸோ இது வந்து விக்ரம் லேண்டர்ல இருந்து கீழே போய் நோண்டி செக் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ அது வந்து 10 சென்டிமீட்டர் டெப்த் வரைக்கும் நிலாவோட சர்ஃபேஸை தோண்டி பார்த்தப்போ ஒரு புது இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. சவுத் போல் ஆஃப் மூன்ல இது வந்து ஆல்ரெடி நாசா வந்து மெயின்ல அங்க இதுக்கு முன்னாடி போய் ஆம்ஸ்ட்ராங் இறங்க அந்த ஏரியாலலாம் மெயின் நடுவில் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டாங்க. பட் சவுத் போல் ஆஃப் மூன்ல நிலாவோட மண்ணு வந்து பயங்கர இன்சுலேட்டிவ் கெப்பாசிட்டி இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிய வந்திருக்குது. அதாவது அதோட சர்ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து சூடு இருக்குது. நிலாவோட மண்ணோட டெம்பரேச்சர் வந்து 50 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப ஹாட்டான ஒரு டெம்பரேச்சர். அதே அதுல இருந்து கொஞ்சம் தூரம் நீங்க உள்ள போனீங்கன்னா குளிர் கம்மியாகுது. இன்னும் கொஞ்சம் உள்ள போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் குளிர ஆரம்பிக்குது. 10 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர்ங்கிறது ஒன்றும் பெரிய டெப்த் எல்லாம் இல்ல. நம்ம ஃபோன் இருக்கிற ஒரு டெப்த் மாதிரி வச்சுக்கோங்களேன். உங்க ஃபோன் சைஸ் என்ன இருக்குது கிட்டத்தட்ட இந்த டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். அந்த டிஸ்டன்ஸ் நீங்க நிலாவோட மண்ணுக்குள்ள போனீங்கனாலே அது வந்து -5 to 10 டிகிரி செல்சியஸ் கோல்ட் ஆயிடுதுன்னு நம்மளால பார்க்க முடியுது. அதாவது நிலாவோட சர்ஃபேஸ்ல ராஜஸ்தான் அளவுக்கு டெம்பரேச்சர் ஒரு பெரிய தார் டெசர்ட் ஓகேவா சஹாரா டெசர்ட் மாதிரி ஒரு டெம்பரேச்சர் இருக்குது.
அப்படியே வெறும் 10 சென்டிமீட்டர் உங்க ஃபோனோட டெப்த் வந்து அந்த மண்ணுக்குள்ள போனீங்கன்னா, அண்டார்டிகா அளவுக்கு சில் ஆயிடுது. இது எவ்வளோ பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட்டான டிஸ்கவரி. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நிலாவோட சர்ஃபேஸ்க்கு கீழ அந்த மண்ண லைட்டா தகர்த்து விட்டு பார்த்தோம்னா, மேபி அதுக்கு கீழ தண்ணி இருக்கலாமா? ஆனா இன்சுலேட் ஆயிருக்கும் கரெக்ட்டா. இத்தன வருஷமா அது எவாப்பரேட் ஆயிருக்காது. அப்போ உள்ள தண்ணி இருக்கா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. 2வது ஏன்னா நம்ம ஊர்ல மண்ணுக்கு அடியில எப்படி தண்ணி இருக்கோ, அந்த மாதிரி அங்க தண்ணி இருக்கா? அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. இருக்கலாமா? இது இன்சுலேட் ஆயிருந்துச்சுன்னா, இவ்வளோ நாள் எவாப்பரேட் ஆகாம உள்ளுக்குள்ள இருக்கலாமா? அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. 2வது தண்ணி மட்டும் இல்ல. இந்த மாதிரி அ எவாப்பரேட்டபிள் திரவியங்கள் நெறைய இருக்குது. அந்த மாதிரி வேற ஏதாவது நிலாவோட மண்ணுக்கு அடியில இருக்கா? அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வியும் இப்ப எந்திரிச்சிருக்குது. அண்ட் இது வந்து ஒரு சின்ன அப்டேட் தான். நம்ம நெறைய சயன்டிஃபிக் எக்ஸ்பெரிமென்ட்ஸ் பண்ணிட்டுருக்கோம். எல்லாத்தையுமே உடனே இங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க. இதுக்கு வந்து ஒரு சயன்டிஸ்ட் கூட இன்னொரு ஒரு சேனல்ல ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் குடுத்திருந்தாங்க. ஒருத்தங்க வந்து வெயிட்ட கால்குலேட் பண்றோம்னா ஒரு கிளாஸ்க்குள்ள, ஒருத்தவங்களோட வெயிட்ட மட்டும் பார்த்துட்டு வந்து இவங்க குண்டா இருக்காங்க, ஒல்லியா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது கரெக்ட்டா. ஒரு மொத்த கிளாஸோட வெயிட் எடுப்போம். அதுக்கப்புறம் பக்கத்து ரூம், இந்த பக்கத்து ரூம் எல்லாரோட வெயிட்டையும் எடுப்போம். அந்த டேட்டாவ வச்சு நம்ம ஸ்டடி பண்ணுவோம். அதிலேருந்து ஒரு டிரைவேட்டிவ் ஆன்ஸர் எடுத்து, இதிலேருந்து இந்த அளவுக்கு வந்து வெயிட் கரெக்ட்டா இருக்கு. அப்படின்னு ஒரு ஒரு பேசிக்கா ஒரு அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு பிரசன்ட் பண்ணுவோம் ரிப்போர்ட். அந்த மாதிரி வெயிட் பண்ணணும். இது வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு வந்திருக்கிற டேட்டா வந்து சிலது ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு இஸ்ரோ நம்மளுக்கு ரிலீஸ் பண்றாங்க. பட் இது போக வந்து நாளாக இன்னும் நெறைய டேட்டா வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். நம்மளுக்கு இப்போதைக்கு தெரிஞ்ச ஒரு சக்சஸ்ஃபுல்லான விஷயம் என்னன்னா, பிரக்யான் அங்க மாஸ் பண்ணிட்டு இருக்குது. விக்ரம் லேண்டரும் மாஸ் பண்ணிட்டு இருக்குது. 2ல இருக்கிற பேலோடுமே வந்து சூப்பரா வொர்க் பண்ணிட்டு இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிய வந்துட்டு இருக்குது. ஓகே இதெல்லாம் ஃபைன். அடுத்து வந்து நிலாவ வந்து ஏதோ அணுகுண்ட வச்சு தகர்த்த போறாங்க அப்படின்னு சொன்னேன் மதனு. அது என்ன? அது கொஞ்சம் கேட்கறதுக்கு எக்ஸைட்டிங்கா இருந்துச்சுன்னா, எனக்குமே அது வந்து கேட்கறதுக்கு எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. நிலாவுக்கு யாரு முதல்ல போறாங்க அப்படிங்கிறது தான் வந்து ஒரு காலத்துல அதாவது ஸ்பேஸ்க்கு யார் முதல்ல போறாங்கங்கிறது வந்து காம்படிஷனா இருந்துச்சு. ரஷ்யா வந்து சேட்டிலைட்லாம் லான்ச் பண்ணப்போ, அமெரிக்காவோட முதல் சேட்டிலைட் வந்து வெடிச்சு அங்கேயே நாசமா போச்சு. அது ஒரு பெரிய அவமானமா வேற அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ரஷ்யா வந்து அதுக்கப்புறம் ஸ்பேஸ்க்கு நாய் அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் ரஷ்யா வந்து ஸ்பேஸ்க்கு மனுஷன் அனுப்புறாங்க. நிலாவுல போய் லேண்ட் ஆகுறாங்கன்னு ரஷ்யா பல சம்பவங்கள் பண்ணிட்டுருக்கப்போ, நாசா வந்து ரஷ்யா நம்மள ஃபேர் அண்ட் ஸ்கொயரா எல்லாத்துலயுமே அடிச்சிட்டு இருக்காங்களே, நாசா உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி நம்ம வந்து ஒரு பெருசா ஒரு சம்பவம் பண்ணோம் அப்படின்னு யோசிக்கிறப்போ, நிலாவுல நம்ம வந்து அணுகுண்டு போட்டா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்கெட்ச் போட்டுருக்காங்க. அணுகுண்டெல்லாம் அந்த ஓப்பன்ஹைமர் படம் அத பத்திலாம் நம்ம வீடியோ போட்டப்போ, ஸ்பெசிஃபிக்கா அந்த அணுகுண்டு எதுக்கு உருவாக்குனாங்க அதெல்லாம் பேசியிருந்தோம். ஸோ அந்த மாரி ஒரு அணுகுண்டு வந்ததுக்கப்புறம், அணுகுண்ட வச்சு நம்ம ஏன் நிலாவுல போடக்கூடாது? அப்ப உலகமே பார்க்கும்ல. அப்ப தெரியும்ல நம்ம அங்க வரைக்கும் போக முடியும்னு சொல்லிட்டு, ஒரு பெரிய ஸ்கெட்ச் போட்டுருக்காங்க. இதுக்கு ஆக்சுவலா சயின்டிஸ்ட் எல்லாம் கூப்ட்டு போய் ஒரு டீம் எல்லாம் வச்சிருக்காங்க. உங்களுக்கு நெறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கும். வந்து உண்மையிலே இப்படி ஒண்ணு பண்ணாங்கன்னா, உண்மையிலே இது அமெரிக்கா பண்ணியிருக்காங்க. உண்மையிலே அமெரிக்காவும், ரஷ்யாவும் வந்து சண்டை போட்டுக்கிட்ட காலம் இருக்குல்ல. நீங்க வேர்ல்டு வார் 1 இருக்கட்டும், வேர்ல்டு வார் 2 இருக்கட்டும், இல்ல கோல்டு வாரா இருக்கட்டும். இதுல பல நாடுகள் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. இதுக்கெல்லாமா அப்ப இவ்ளோ சண்டை போட்டுக்கிட்டாங்கங்கிற மாதிரி தான் நெறைய விஷயங்கள் இருக்கும். இன்னைக்கு இருக்கிற உலகத்துக்கும், அன்னைக்கு இருந்த உலகத்துக்கும் ஈகோ, அப்புறம் வந்து நான் தான் பெரிய ஆளுன்னு காமிச்சுக்கணும். நான் உன்ன என்ன பண்றேன்னு பழி வாங்குற நோக்கம். இதெல்லாம் தான் வந்து அன்னைக்கு இருந்த உலகத்துல அதிகமா இருந்திருக்கு. அதுக்கு வீண் செலவா நிலாவையே காலி பண்ணோம். அது வந்து ஒரு ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த் மாதிரி. பாத்தியா நான் நிலாவையே போட்டு தள்ளிட்டேன் அப்படின்னு. அது பாவம் நிலா நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் நைட் ஆனா பியூட்டிஃபுல்லா நம்மள சுத்திட்டு இருக்குது. அத போட்டு இவங்க காலி பண்ணணும்னு நெனச்சு, கடைசில அவங்க பல காரணங்கள்னால அத டிராப் பண்ணியிருக்காங்க. எக்ஸிக்யூட் பண்ணாம இருந்திருக்காங்க. அது முக்கியமான காரணம் என்னன்னா, நீங்க வந்து ஹிரோஷிமாலயோ, நாகசாகிலயோ ஒரு குண்ட போட்டீங்கன்னா, அது வந்து பெருசா ஒரு கிளவுட் எல்லாம் உருவாக்கும். ஒரு பெரிய விஷுவல் ஸ்பெக்டக்கிளா இருக்கும். ஓ! இப்படி ஒண்ணு பண்ணிட்டாங்க அப்படின்னு இருக்கும். நிலாவுல அப்படி போட்டீங்கன்னா, அப்படிலாம் வராது. ஏன்னா, அங்க ஒரு அட்மாஸ்பியரே கிடையாது. அதே மாரி நீங்க நிலாவுல போய் போட்டுருங்க ஒரு பெரிய இதெல்லாம் பாசிபிள் வாட் குட் கோ ராங் அப்படின்னு எந்த ஒரு இதா இருந்தாலும் யோசிப்பாங்கல்ல. இதனால நடக்கலைனா, இதனால என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு யோசிக்கிறப்போ, அமெரிக்கா வந்து சேட்டிலைட் அனுப்பணும்னு நெனச்சு தோத்து போன ஒரு பர்ட்டிகுலர் கண்ட்ரி. சேட்டிலைட்ட அட்டெம்ப்ட்ல அவங்களால அனுப்ப முடியல. அது வெடிக்க வேற செஞ்சுச்சு. அது ஒரு பெரிய கஷ்டம். இப்ப எப்படி வந்து ஸ்பேஸ் எக்ஸ் வந்து ராக்கெட்லாம் வெடிச்சுச்சு எலான் மஸ்க்குக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்த ஒரு பர்ட்டிகுலர் டைம். ஒருவேளை நம்ம அனுப்பணும்னு நெனச்ச அணுகுண்ட, அது ரிட்டர்ன் ஒழுங்கா போகாம பாதி தூரத்துல அமெரிக்கா மேலயே வந்து விழுந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி பேசப்பட்டிருக்கு. பதில் வந்து விழுந்துச்சுன்னா அவங்க ஊரே காலில்ல. அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? நம்ம அங்க போக முடியாம பாதி தூரத்துல ஃபெயில் ஆயி, பாதி தூரத்துல வெடிச்சிருச்சுன்னா எப்படி இருக்கும்? உலகத்துல இருக்கிற மத்த நாடுகள் நம்மள எப்படி பார்ப்பாங்க? இது எல்லாத்தையும் தாண்டி அங்க உண்மையிலே நிலாவுல போயி அவ்ளோ கஷ்டப்பட்டு நம்ம செஞ்சு, நம்ம எப்படி வெளிய புகையும் வரலன்னா, நம்ம எப்படி உலகத்துக்கு ப்ரூவ் பண்றது அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து முன்னாடி வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் டெஸ்ட் நிலாவுல. அதுக்கப்புறம் போய் அணுகுண்டு போடுறது. அதுக்கப்புறம் இன்னொரு பஞ்ச் ஆஃப் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கம்பேரிசன் எடுத்து காமிக்கலாமா? சயின்ஸ்ங்கிற போர்வையில நம்மளோட மிலிட்டரி பவர வந்து நிலாவுல அணுகுண்டு போட்டு காமிக்கலாமான்னு சொல்லிட்டு நாசா பல ஒர்க் அமெரிக்காவா, நாசா, அமெரிக்கன் ஆர்மி எல்லாரும் சேர்ந்து ஸ்கெட்ச் போட்டு கடைசில ஓகே இதெல்லாம் வேணாம் அப்படின்னு ஆனா இவங்களும் போட்டுட்டு இருக்கப்போ சைடுல ரஷ்யாவும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ மட்டும் தான் குண்டு போடுவியா? நானும் நிலா மேல குண்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சு ஃபைனலி இந்த கோல்டு வார்லாம் கொஞ்சம் முடிவுக்கு வர காலகட்டத்தில அமெரிக்காவும் சரி, ரஷ்யாவும் சரி எல்லா நாடுகளும் நிலாவ வந்து நாங்க அமைதியான பர்ப்பஸ்க்கும், சயன்டிஃபிக் ரிசர்ச்க்கும் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அத வந்து ஆயுதங்களுக்கு நிலான்னு மட்டும் இல்ல, ஸ்பேஸ்லயே வந்து ஆயுதங்களுக்காக நம்ம பெருசா யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு அக்ரீமென்ட்க்கு வந்துட்டு அதெல்லாம் கொஞ்சம் டிராப் பண்ணாங்க.
ஃபன் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்பேஸ்லயே ஒரு மிலிட்டரைஸ்டு ஸ்பேஸ் ஸ்டேஷன் வச்சிருந்தாங்க கொஞ்ச நாளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இடத்துல வாசிச்சேன். ஸோ இதெல்லாம் கிரேசியா இருக்குது. அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில எவ்வளோ பைத்தியக்காரத்தனமா ஈகோக்காக நான் அங்க போய் உடைக்கிறேன், இங்க போய் உடைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும் நீல் டிகிராஸ் ஒரு ரொம்ப ஃபேமஸான ஆஸ்ட்ரோபிசிஸ்ட். அ அவரு வந்து பேசுறப்போ சொன்னாரு, அமெரிக்கா வந்து நிலாவுக்கு போனது ஈகோக்காக. ரஷ்யா வீனஸ்க்கோ, இல்ல நிலாவுக்கோ போனது ஈகோக்காக. ஆனா இந்தியா இன்னைக்கு அங்க போறது ஈகோக்காக இல்ல. இந்தியா வந்து அங்க போறது சயின்ஸ்க்காக. இந்தியா அங்க போறது மனிதநேயத்தோட முக்கியத்துவத்துக்காகன்னு சொல்லிட்டு, இப்போ அவரு ரீசென்ட்டா பேசியிருந்தாரு. அமெரிக்கால இருக்கிற நெறைய ஆங்கர்ஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவா பேசியிருந்தாங்க. இவங்களுக்கு எந்த நாடு கூடயும் பெருசா சண்டையெல்லாம் கிடையாது. ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. வெறுமனே சயின்டிஃபிக் ஃபெர்வர்க்காக அங்க வரைக்கும் போறாங்கன்னு. ஆனா நம்ம இவ்ளோ விஷயம் பேசினாலும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நம்ம எல்லாருமே ஆதிபுருஷ் படத்த விட பட்ஜெட் கம்மியா இருக்குது. பாகுபலிய விட பட்ஜெட் கம்மியா இருக்குது. இல்லன்னா இந்த அது என்ன படம்? இப்ப கூட வந்து பயங்கரமா ஹிட் ஆயிட்டு இருந்துச்சு. அ என்னப்பா ஆப்பன்ஹைமர விட கம்மியா இருக்குதுன்னுலாம் பேசிட்டு இருக்கோம். பட் ஆக்சுவலா இந்த பட்ஜெட்ல நம்ம சயின்டிஸ்ட்னால நிலாவுல போய் இறங்க முடியும்னால், ஒரு நல்ல பட்ஜெட் குடுத்தா நம்ம சயின்டிஸ்ட் வந்து என்னென்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இஸ்ரோக்கு இருக்கிற ஒரு பட்ஜெட் வந்து நாசாக்கு இருக்கிற மாதிரி 1 வருஷம் நீங்க பட்ஜெட் குடுத்தீங்கன்னா, இஸ்ரோ என்னென்ன சம்பவங்கள் பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ப்ராபப்ளி நம்ம வந்து யுரேனஸ், நெப்டியூன் வரைக்கும் கூட போயிட்டு ரிட்டர்ன் வந்துரும். அந்த அளவுக்கு நம்ம ஊர்ல டேலண்ட் இருக்காங்க. அதுக்கு தேவையான பட்ஜெட்டும் ஒரு சைடு நம்ம வந்து கம்மியான பட்ஜெட்ல பண்றாங்க அப்படிங்கிறத பெருமையா பேசினாலும், நம்ம ஒரு நாடா அவங்களுக்கு இன்னும் பட்ஜெட் அலோகேட் பண்ணி அவங்கள இன்னும் சயின்டிஃபிக் ஃபெர்வர சேஸ் பண்ண விடணும் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனும் எடுத்துப்போம். பட் இந்த வீடியோ முடியிறப்ப நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற ஒரு பர்ட்டிகுலர் கேள்வி என்னன்னா, நிலாவுல வந்து இமிடியேட்டா டெம்பரேச்சர் பயங்கரமா கம்மியாகுதுன்னு ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்த இப்போ நம்மளோட இஸ்ரோ சயின்டிஸ்ட் அண்ட் நம்மளோட பிரக்யான் ரோவர் கண்டுபிடிச்சு இந்தியாவுக்கு இந்த டேட்டாவ அனுப்பிச்சிருக்குது. இப்ப இந்த டேட்டானால நம்மளுக்கு ஏதாவது ஒரு நல்லது இருக்கும்னு நீங்க ஏதாவது நினைக்கிறீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து சர்ஃபேஸ்ல வாழ்றது ரொம்ப கஷ்டம். 50 டிகிரி செல்சியஸ்ல வாழ்றது ரொம்ப கஷ்டம். குழிய தோண்டி வீட்டுக்குள்ள பரோஸ் மாதிரி மண்ணுக்குள்ள பரோஸ் மாதிரி இந்த லார்ட் ஆஃப் த ரிங்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா காமிப்பாங்க. குழி குழியா மண்ணுக்குள்ள போட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நிலாவுல ஒரு நாள் வாழ வாய்ப்பு இருக்குதுன்னு நான் பெர்சனலா யோசிச்சேன். அந்த மாதிரி இந்த டெம்பரேச்சர் வந்து ஒரு 10 சென்டிமீட்டர் கேப்ல வந்து இவ்வளவு ஹியூஜ் டிராப் இருக்குல்ல. அதனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அண்ட் 2வது நிலாவுல ஒரு பெரிய ஆச்சரியம். நிலாவோட மண்ணு பார்க்கறதுக்கு புழுதியா இருக்குது, டஸ்ட்டா இருக்குது, குண்டும் குழியுமா இருக்குது. ஆனா கொஞ்சம் தோண்டுனா இவ்வளவு கோல்டா இருக்குது. இந்த மாதிரி நிலாவோட சர்ஃபேஸ்க்குள்ள இந்த ஒரு விஷயம் கிடைக்கும் பாரு மதனன்னு ஏதாவது ஒரு எக்ஸைட்டிங்கான ஃபேக்டர் வச்சிருக்கீங்களா? அது என்னங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நிலாவுல இது கிடைச்சா வேற லெவல்ல இருக்கும். கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு நான் உங்கள ஒரு வீடியோல பார்க்குறேன். அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சந்திராயன் 3 அப்டேட்ஸ்லாம் சீரியஸா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட இத ஷேர் பண்ணுங்க. அண்ட் இத பத்தி இன்னும் சயின்டிஃபிக்கா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, சயன்ஸ் சேனல் பாருங்க. இது வந்து ஒரு சின்ன ஃப்ரெண்ட்லி அப்டேட் தான். லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். சியர்ஸ். நாளைக்கு உங்கள இன்னொரு வீடியோல பார்க்குறேன். லவ் யூ ஆல். எம்ஜி ஸ்குவாட்.